ஐயா அப்படின்ட்டு வந்துருவீங்கல்ல. இன்னைக்கு நெய் ஒரு சொட்டு கூட சேர்க்காம தேங்காய் பால் கருப்பட்டியை வச்சு ஒரு சூப்பரான தொதல். இலங்கை சைடு இது ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா கீழக்கரையில இது ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? ஒரு தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காய் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும். இந்த தேங்காய் சக்கையில இன்னும் பால் இருக்கும். மறுபடியும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அடின்னு அடிச்சுட்டு இருக்கிற பால் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துருங்க. தேங்காய் வெறும் சக்கை மட்டும் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துடணும். அடுத்து கருப்பட்டியை கரைச்சிக்கணும். என்கிட்ட 1.5 கப் அளவுக்கு தான் கருப்பட்டி இருந்துச்சு. நான் நைட்டு 1 மணிக்கு இந்த ரெசிபி செஞ்சுட்டு இருந்தேங்க. ஸோ என்னால் வாங்க முடியலன்றதுனால 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சா மட்டும் போதும். பாகு பதெல்லாம் பார்க்க வேணாம். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லாவே 400 கிராம் கருப்பட்டியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயோட பதத்தை பொறுத்து பாலோட அளவு வித்தியாசப்படும். அதனால நான் உங்களுக்கு மெஷர் பண்ணியே காமிக்கிறேன். எனக்கு கரெக்டா 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடைச்சிச்சு. 3 கப் தேங்காய் பாலுக்கான மெஷர்மெண்ட் நான் கிளியரா கொடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கரைச்சு வச்சிருந்த கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டி உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நீங்க என்ன அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சிவப்பரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. கட்டி தட்டாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கேஸ்ல எடுத்து வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு கைவிடாம கிளறிட்டே இருந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் இந்த அளவுக்கு திக்கன் ஆகி வரும். 3வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனலா பாருங்க இந்த மாதிரி கலரே சேஞ்ச் ஆகி வந்துடும். உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல, அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே நல்லா கசிஞ்சு வந்துட்டு இருக்கும். இப்படி கரண்டியை வச்சு கட் பண்ணாலே அழகா அது அல்வா மாதிரி கட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. எந்த ட்ரேல செட் பண்ண போறீங்களோ அதுக்கு இந்த அல்வாவை அப்படியே மாத்திக்கோங்க. ட்ரேயை நீங்க கீ வச்சு கிரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. இதுல இருக்க எண்ணெயே போதும். இந்த மாதிரி நான் 2 பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் விட்டீங்கன்னா அழகா செட் ஆகி வந்துடும். நான் ஒரு சொட்டு கூட நெய் சேர்க்கவே இல்லை. பாத்திரத்துல பாருங்க எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு டிமோல் பண்ணதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் நீங்க வெளியில ஸ்டோர் பண்ணிக்கலாம்.